சொல்லுமா. இங்கதான் இருக்கியா? என்ன? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்ன சொல்லு. கிட்ட வா, சண்டாளி காதுல விழுந்துற போது. என்ன சொல்லு. உன் அத்தைக்காரிக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றாவல? ஆமா. அது என்னால நம்ப முடியலடி. பாத்தியா அவ முதல்ல எப்படி போட்டு சாத்து சாத்தின்னு சாத்துனா? கண்ணு இருக்கிறவ அப்படியா போட்டு அடிப்பாக? ஆமாமா, எனக்கும் ரொம்ப நாளா அதே சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. அந்த சந்தேகம் எனக்கும் தாத்தே இருக்கு. கத்தாதியோ, உங்க அம்மா காதல கீதல விழுந்துற போகுது. சரி சரி, கிட்ட வாங்கத்த. ஏமா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சரி வராது. இதுக்கு என்னதான் பண்றது, ஒரு முடிவு எடு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன அது? கிட்ட வா சொல்றேன், அவன் காதல விழுந்துற போகுது. ஆமா ஆமா, அந்த கிளவி காதல விழுந்தாலும் விழுந்துரும். எப்படி ஐடியா? சூப்பரோ சூப்பர் அத்தை. என்ன பொண்ணு தாயி வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா சமந்தி, வெளியே தான் நல்ல காத்து வருது. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு இந்தா. வாங்க மருமகனே, வாடா. தாங்கங்க, வாங்கிட்டீங்களா? என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? மருமகனே, முழு கோழிமா. என்னத்த? ஆமாத்த, முழு கோழி குடிச்சிட்டு வந்திருக்காங்க தந்தூரிக்கு. ஓஹோ, அதுக்கு எதுக்கு முழு கோழி? உரிச்ச கோழியை கேட்டா தர போறாங்க. ஃப்ரெஷ்ஷா கேட்டாமா என் பொண்டாட்டி. ஓஹோ, கோழி சத்தமா இப்படி கேக்குது. ஐயோ, என் வவுத்துல பிறந்த பேதில போவான். என்கிட்ட சிக்கன் தந்தூரின்னு சொல்லி உசுரோட முழு எலிய புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. என்ன மருமகனே, முழு கோழியை ரொம்ப நேரம் கையில புடிச்சிட்டு இருக்க கூடாது. கொடுங்க என் முகக்கிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல முழு தந்தூரி எப்படி வரும்னு பாருங்க. ஏண்டி மக்கா, அதை வாங்கிட்டு போய் செஞ்சுட்டு வா. உன் அத்தைக்காக சம்மந்தி வீட்டு விருந்துல செய்யி. கொடுங்க. புரியுடி. நல்லா உப்பு கசாலா காரச்சாரமா போட்டு கொண்டு வா. அது இதுவும் போடாம அப்படியே உன் வாயில தள்ள வேண்டி. எப்படியோ எலிய கொண்டு வந்து தோலை உரிச்சி தந்தூரி போட்டாச்சு. மக்கா ரெடி ஆயிட்டா? ஓ ரெடி. இந்த எலி தந்தூரியை சாப்பிட்டு பொண்ணு தாயோட சோழி முடிஞ்சு. சரி சரி, வா மக்கா, கொண்டுட்டு போவோம். வா வா வா. அடுத்து என்ன? ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அடி பாவி, தந்தூரி சிக்கனை செஞ்சு கொடுனா உசுரோட ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து தோலை உரிச்சு இதை சிக்கனா செஞ்சு தராது. இவளுங்க ஆட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? செஞ்சுட்டியா மருமகளே? ஓ அருமையா செஞ்சிருக்கேன். பொண்ணு தாய், என் முக செஞ்ச தந்தூரி சிக்கனை பார்த்தா எனக்கே சாப்பிடணும்னு தோணுது. அப்போ நீ எடுத்து சாப்பிட்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு செஞ்சதை நீ தான் சாப்பிடணும். சரி சரி, இந்தாங்க சாப்பிடு. ஆனா மருமகளே எங்க இருக்கு? இங்க இருக்க? இங்கதான் இருக்கு, இடது பக்கம். ஆனா எனக்கு இப்ப வயிறு ஃபுல்லா இருக்கு, சாப்பிடணும்னு தோணல. பொறுத்து சாப்பிடுறேன். ஏண்டி மக்கா, உன் அத்தைக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, நடிக்குதுடி. தெரியுது தெரியுது, எனக்கே தெரியுது. என்ன மருமகளே பதில காணோம்? நீங்க எந்த சாப்பிட மாட்டேன்னு சொல்றீல, அதனால ஊட்டலாமான்னு பாக்குறேன். ஊட்டுறதா? அதெல்லாம் வேணாம் மருமகளே, நான் என்ன சின்ன பப்பாவா? நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்ல பொண்ணு தாயி, நீ உடனே சாப்பிட. அவ ஆச்சா ஆச்சா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காள. இல்ல சம்பந்தி, என் வயிறு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு, சாப்பிடணும்னு தோணல, போய் சாப்பிடுறேன். அதெல்லாம் கிடையாது, சாப்பிட்டுதான் ஆகணும். சண்டாளியெல்லாம் ஏன் இப்படி உசுரை எடுக்கிறீங்க? சாப்பிடலாம் விட மாட்டாளுவோ போல. என்ன மருமகளே இருக்கீங்களா இல்லையா? பதிலே காணோம். இங்கதான் இருக்கும். என்ன டோன் மாறுது? என்னத்த உங்களுக்காக ஆசாசியா நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தா சாப்பிடாம மாட்டேன்றீங்க. அதான் சொல்றேன்ல, பரவ சாப்பிடுறேன்னு. அதெல்லாம் முடியாது பொண்ணு தாயி, குடு, நான் ஊட்டி விடுறேன். அட பாருங்களா, நார்மலா தந்தூரி சிக்கன் செஞ்சா கூட எனக்கு இந்த அளவுக்கு தரணும்லாம் நினைக்க மாட்டியே. இதுல எலிக்கடியா இருக்கவே தானே இவன் சாப்பிட்டு செத்து போகணும்னு நினைக்கிறீங்க. உன் வீட்டுல நீ என்னைக்காவது எனக்கு இருந்து போட்டிருக்கியா? என்ன பொண்ணு தாயி பதிலே இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா இது உசாரமா அந்த கிளவி நடிக்குது. தானே நான் சொன்ன பத்தியா, அதுக்கு கண்ணு தெரியுது. ஏதாவது பண்ணி இதை சாப்பிட வைக்கணுமா? கூடிடி, நான் குடுக்கறேன் அவளுக்கு. இல்ல வேணாம் வேணாம், புடிங்க, ஒரு வாயாவது சாப்பிடுவோம். தானே குடு, நான் ஊட்டி விடுறேன். வேணாம் வேணாம். அம்மா பாருடா, நான் பொறவை சாப்பிடுறேன்னு சொல்றேன், இப்பவே சாப்பிட்டு சாப்பிட்டு உசுறு எடுக்கிறாள்வோ. அம்மா பொறவை தானே சாப்பிடுறேன்னு சொல்றா, விட்டுருங்க, சாப்பிடுவாங்க. அது இல்ல மருமகனே, உங்க அம்மாக்கு நல்லா கண்ணு தெரியுது. சரி, வற்புறுத்தலாம், எங்க அம்மாக்கு தெரிஞ்சிடும், அதனால அப்புறமா சாப்பிடட்டும். சரிம்மா, நீ அப்புறமாவே சாப்பிடு. பாவி பையல, நீயுமாடா? பாசத்துக்கு பள்ளிக்கூடமா, அட பாடம் கத்து பாசம் வருமா? கொள்ளையில போவான், என் வீட்டுலயே வந்து பிறக்கணும்.
கண்ட மேனிக்கு திறந்து வச்சுட்டு உள்ள என்னதான் பண்ணுதுவோ இல்லாவா ஐ தந்தூரி சிக்கன் என்னடா இது சிக்கன் பெருசா தானே இருக்கும் இது என்ன சப்பையா இருக்கு ஒருவேளை அண்ணி நாட்டுக்கோழி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அச்சு இன்னும் என்ன பாத்துக்கிட்டு எடுத்து சாப்பிட்டு என்னடா இது ஏதோ ஒரு ஸ்மெல் வருது ஒருவேளை நாட்டுக்கோழினா அப்படிதான் இருக்கும் போல ஏம்மா என்னம்மா இது இது இவ சாப்பிடுறா? அத்தான மக்காவ மாமியார்காரி சாப்பிட வச்சு நான் அனுப்பலான்னு பார்த்தா இவ முந்திக்கிட்டாளே இதை இவ தந்தூரி சிக்கன் நினைச்சுக்கிட்டாடி மக்கா. ஆனா உசுரோட எடுத்துட்டு வந்து ஒரு எலியை தந்தூரி போட்டிருக்கிறது வச்சு அவளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம வீட்டு சுண்டலி இதை சாப்பிடுது. ஏதாவது ஆயிடுது. யாரு சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எலி ஊர்லயே செத்த பாம்பு செத்த எலி பூரா எல்லாம் சாப்பிடதான் செய்யறாங்க. சமயம் கொடுத்தாலும் உன் நாத்தனாருக்கு மட்டும் ஒண்ணும் ஆகாது. உங்க பாருமா செத்த எலிய கூட எப்படி ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுறா. இது என்ன புதுசா? தெரிஞ்சது தானே. ஆடி மக்கா அவ சாப்பிட்டு இருக்கிறாளோ மேல போய் சேராளோ வா நம்ம போவோம். வீட்டுல தலை போற விஷயம் நடக்குது. இங்கே தானே ஆட்டம் போட்டுக்கிட்டு ஊர் சுத்திட்டு வருது. அச்சு இங்க வா. என்ன சொல்லுமா? காலையில இருந்தே ஆளக்கானுமே எங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வர? சும்மா வீட்லயே இருந்தா போர் அடிச்சுது அதான் போயிட்டு வரேன். சாப்பிட்டியா? ஓ என்ன சாப்பிட்ட? எங்க சாப்பிட்ட? அதாமா இப்பதான் சாப்பிட்டு வரேன். அதான்டி என்ன சாப்பிட்ட? நம்ம அண்ணி தான் தந்தூரி சிக்கன் செஞ்சு வச்சிருக்காவல அததான் சாப்பிட்டு வரேன். எது? என்ன நிஜமாவா? கண்ணு கண்ணு உனக்கு எப்படிமா கண்ணு தெரியுது? ஆமாடி எனக்கு கண்ணு தெரியும் மண்ணு தெரியும் எல்லாம் தெரியும். அப்ப இத்தனை நாள் நடிச்சுட்டா இருந்த? ஆமாடி நடிக்க போய் தானே உங்களோட லட்சணம் தெரிஞ்சுது. செத்த கிழவி என்கிட்ட சொல்லாமலாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டல. சொல்லிருந்தா உன் செய்யறப்ப தெரிஞ்சிருக்குமா? ஆமா நான் சும்மா விட மாட்டேன். எத? அண்ணிக்காரியும் அவ ஆத்தாக்காரியும். எதுக்கு? நீ இவ்வளவு நேரம் சாப்பிட்ட பத்தியா தந்தூரி சிக்கன்? ஆமா அது சிக்கன் இல்லடி செத்த எலி. எது? என்னம்மா சொல்ற? ஆமாடி ரெண்டு கண்ணால பார்த்தேன். உசுரோட ஒரு எலிய புடிச்சிட்டு வந்து அதுக்கு உப்பு மசாலா தடவி அண்ணிக்காரி தந்தூரி போட்டு தந்தி என்ன மேல அனுப்பணும்னு அவ்வளவு இவ்வளவு பிளான் பண்ணிருக்காளோ. இத சும்மா விடக்கூடாதுமா. அதான் இதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்ல. அந்த சண்டாளிய ரெண்டு பேரையும் நான் போட்டு தள்ள போறேன். செத்தாள் ரெண்டு பேரும். ஆனா நான் சாப்பிட்டுட்டேனே எனக்கு ஏதாவது ஆகும். இன்னும் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அவளை விட மாட்டேன். மாமா இன்னும் என்ன இங்க இருந்துகிட்டு அவளுங்களை வழி இல்லன்னு ஆக்கிடுவோம். ஆடி மக்கா. ஏய் கோமதி கோமதி முன்னாடி மக்கா அவள் ஓன் வர தோரணையே தெரியல. அதாம்மா எனக்கும் தெரியல. அத்தைக்காருக்கு கண்ணு தெரியுதுடி. ஏய் கோமதி என்ன மரியாதை ரொம்ப தேயுது. அனக்கெல்லாம் என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? சரியா சொன்னம்மா. உங்களுக்கு கண்ணு எப்படி வந்தது? வானத்துல இருந்து குதிச்சிச்சு. எதுக்கு ரெண்டு பேரும் ஊரை கட்டையை தூக்கிட்டு வந்திருக்கியோ? உங்க ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கதான். என்ன எதை கேட்டாலும் இறக்கு மடக்கா பேசுறியோ? நிஜத்தை தானே சொன்னோம். எதுக்கு? பாப்பா ஏதோ தெரியாத மாதிரி நடிப்புல அசத்துறதுல உங்களை மாதிரி இல்லாண்டி. நீங்க என்ன செஞ்சியோன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? தந்தூரி சிக்கன் சொல்லி எலிய கொண்டு வந்து தந்தூரி போட்டு தரல. ஆஹா இல்ல இல்ல பொண்ணு தாயா தந்தூரி சிக்கன் தான். பாரு நீங்க மீண்டும் போய் சொல்லாத. என் ரெண்டு கண்ணால நான் பாப்பேன். அப்போதான் நீங்க நடிச்சீங்களா இத்தனை நாள்? ஆமா அப்ப நாங்க கொடுத்தது தப்பு நீ செஞ்சது தப்பு இல்ல. நான் செஞ்சது எதுக்குன்னு கேளு. எதுக்கு? அப்பதானே இந்த ரெண்டு பேரோட சுயரூபமா தெரிஞ்சுது. நான் பண்ணது கூட தப்பு கிடையாது. ஆனா நீ பண்ணத பாரு அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களை சும்மா விட மாட்டோம். நான் அடிச்சாதாண்டி என் வெறி தீரும்.